இது வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான சில விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்டர் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்க காம்போல குபேரா அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ஊக்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் வா நண்பா அப்படின்றத ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ஊக்லைன். இந்த பாட்டை நம்ம தனுஷே பாடி இருக்காரு. ஒரு டெத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இந்த பாட்டோட ரிலீக்ஸ் எல்லாமே இருக்குங்க. மியூசிக்கும் வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப கொஞ்சம் சுமாரா இருந்தாலுமே கேட்க இந்த பாட்டு அடிக்ஷன் ஆகிற அளவுக்கு சூப்பராவே இருக்குங்க. மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேங்க. இந்த ஹாலிடேவை செலிப்ரேட் பண்ற மாதிரி நிறைய மூவிஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ் இவங்க காம்பினேஷன்ல ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரைலர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. லவ் அண்ட் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்ம சூர்யா சாருக்கு இந்த படம் கன்ஃபார்ம் கம்பேக்கா இருந்தே ஆகணும். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆக்டர் சசிகுமார், சிம்ரன் இவங்க காம்போல டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட ட்ரைலரை பாக்குறப்ப கேரளால இருந்து சில அகதிகள் டூரிஸ்டா வராங்க. அவங்க எப்படி சர்வைவ் பண்றாங்க அப்படின்றத இந்த ட்ரைலரை பாக்குறப்ப ஸ்டோரின்றது நல்லாவே தெரியுது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷான் ஜீவித் அப்படின்ற இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படத்தோட ட்ரைலரை பாக்குறப்ப நல்லாவே தெரியுது. பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் ஆக போற ஒரு படம் தான் நம்ம நானியோட ஹிட் மூவிங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட 2 பார்ட் ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. இது தேர்ட் பார்ட்டுங்க. இட் தி தேர்ட் கேஸ் அப்படின்றதா இந்த படத்தோட பேர். இந்த படத்தோட ட்ரைலர் பாக்குறப்போ ஒரு கிரைம் த்ரில்லருங்க. ட்ரைலர்ல சும்மா ரத்தம்லாம் பயங்கரமா தெரிக்குது. கண்டிப்பா இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் மனசுக்குள்ள வருதுங்க. பாலிவுட்ல 2018ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ரைட். இந்த படத்துல அஜய் தேவகன் ஹீரோவா பண்ணிருப்பாரு. இந்த படத்தை ராஜ் குப்தா அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணாரு. இந்த படம் சூப்பராவே இருக்குங்க. இந்த படத்தை நான் கொரோனால டிவில தான் பார்த்தேன். இப்ப 7 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட பார்ட் 2 ரைட் 2 ரிலீஸ் ஆக போகுது மே 1ஆம் தேதி அன்னைக்கு. இதோட ட்ரைலரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சோ மே 1ஆம் தேதி எல்லாருமே தியேட்டர்ல போய் மூவிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாரம் ஓடிடில என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரதீர சூரன், எம்புரான், ட்ராமா, அதே மாதிரி தருணம் அப்படின்ற இந்த 4 படமும் இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. சண்டே உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா இந்த 4 படத்துல ஏதாவது ஒரு படத்தை பார்த்து இந்த வீக்கெண்ட நல்லாவே செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வாரம் தமிழ் சினிமால 3 படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. 1 கேங்கர்ஸ், நம்ம சுந்தர் சி, வைகை புயல் வடிவேல் இவங்க காம்போல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு படம். கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு நம்ம சுந்தர் சி அண்ட் வடிவேலனை இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாவே இருந்ததுங்க. இந்த படத்தோட பேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல நல்லா பிடிக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்க நம்ம சுந்தர்சி ஸ்பை மாதிரி ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் அப்படி நடிச்சிட்டு இருக்காருங்க. கடைசியில அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோனே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வடிவேலனோட காமெடி கொஞ்சம் நல்லாவே இருந்தால படம் போர் அடிக்காம போயிடுச்சு. கண்டிப்பா இது ஒன் டைம் வாட்சபிள் மூவியா அமைஞ்சிருக்குங்க. வழக்கம் போல சுந்தர்சி படமான்னு கேட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் டவுட் தாங்க. 2 அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா இவரோட சுமோ படம் 2020ல எடுத்த இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகும் 5 வருஷம் கழிச்சு இப்ப இந்த சுமோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்த ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப மோசமா இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சுமோவா நடிச்சிருக்க ரெஸ்லர் கடல் ஓரமா கிடக்குறாரு. அவர் எப்படி இங்க வந்தாரு, அவருக்கே மெமரி லாஸ் ஆச்சு, ஏன் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. திரும்ப ஒரு ஜப்பான் போனாரா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட பேஸ்லைன். இதோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப சுமாரா இருந்தால யாருக்குமே இந்த படம் பிடிக்கலங்க. காமெடி ஆக்டர்ஸ் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலுமே பாக்குறவங்களுக்கு சிரிப்பு வரல. அதனால இந்த படம் இந்த வாரத்தோட ஃபிளாப் லிஸ்ட்ல வருது. 3 ஆக்டர் பிரேம்ஜி. இவர் எப்பவுமே படத்துல பார்ட்டி பண்ற மாதிரி தான் நடிப்பார். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருக்காருங்க. இந்த படத்தோட பேர் வல்லமை. இந்த படத்துல நம்ம பிரேம்ஜிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இந்த படத்தோட பேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேம்ஜியோட பொண்ணை சைல்டு அபியூஸ் பண்ணிடுறாங்க. திரும்ப அந்த பொண்ணை எப்படி நம்ம பிரேம்ஜி ரெக்கவர் பண்றாரு அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தால கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. இந்த 3 படத்துல நீங்க எந்த படத்தை தியேட்டர்ல போய் பாத்தீங்க, எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்ல அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பார்த்து படத்துக்கு போறவங்க எந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி வார சினிமா காரசார நீங்க பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா